மகர ராசி அன்பர்களே, பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. யாரோட சேர்ந்திருக்காருன்னா சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். சுக்கிரனோடு சேருவது ரொம்ப ஒரு நல்ல தன்மை. சுக்கிரன் தான் இந்த மகரத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன். 5க்கும் 10க்குரியவனான சுக்கிரனோடு சேர்ந்திருக்குது. அந்த சுக்கிரன் இப்போ இந்த மாதம் உச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் பங்குனி மாதம். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் தான். ஆனால் அதே சமயத்தில் சூரியன் அங்கே உட்கார்ந்திருக்கார், 8ஆம் அதிபதி. எதிர்மறை எண்ணங்களுக்கு மட்டும் போயிடக்கூடாது, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது, பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும் கூட்டிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் புதன் செவ்வாய், இந்த 2 கிரகங்கள் இணைவு. இந்த செவ்வாய்ங்கிறது லாபத்தை தரக்கூடியவன், சுகத்தை தரக்கூடியவன். வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அங்கே ராகு வேற இணைஞ்சிருக்கார். அப்போ வாக்கை பிரகிக்கும் போது மட்டும் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். ஏன்னா செவ்வாய் கோபக்கார கிரகம் அல்லவா, அது ராகுவோடு சேர்ந்திருக்கார் அல்லவா, டக்குன்னு கோபம் வந்துடும், எதையாவது பேசி விடுவீர்கள். அது 6ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனால உங்கள் பேச்சால் அல்லது உங்களை ஏதோ ஒரு வகையில் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை உருவாக்கிடுவாங்க. பட் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் முற்றிலுமாக தவிர்ப்பது இந்த மகரத்துக்கு சிறப்பு. தனம், பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார். தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது நல்ல ஒரு தன்மை. அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் அமைய இருக்கிறது. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் உங்கள் ராசியதிபதி இருக்கிறது. முயற்சியால் வெற்றி, சிறு தூர பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சுக்கிரன் அங்கே இருக்கார். தொழில் விஷயத்துக்காக சில தூர தேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சூரியன் அங்கே இருக்கார், 8ஆம் அதிபதி இருக்கார். அப்போ என்னென்னா, யாருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி அங்கே இருக்கார். அப்போது கையொப்பம், ஒரு கையொப்பம் இடுவது, யாருக்கு டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஏன்னா புதனோட ராகு இருக்கிறதும் 3ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி இருக்கிறதும் அந்த இடத்துல ஒரு தொந்தரவு கொடுக்கும். அதனால் டாக்குமெண்ட் விஷயங்கள், எழுத்து விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த மகரத்துக்கு சிறப்புங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால தொழில் ரீதியில் நல்ல உங்கள் முயற்சி, எப்படி உழைப்பை போடுறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் அந்த சுக்கிரன், உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பங்குனி மாதம் 12ஆம் தேதி மேசத்துக்கு போயிடுறார், டிரான்சிஸ்ட் ஆயிடுறாரு. அந்த மேசத்துக்கு வந்தாலும் அது 4ஆம் இடம்தான். சுக்கிரன் அங்கே திக்பலம் அடைய போகுது. அப்போ சுக்கிரனால் இந்த மாதம் முழுவதும் யோகத்தான். சுக்கிரன் அப்படிங்கிறது கலைத்துறை, சுக்கிரன் அப்படிங்கிறது ஜவுளி சம்பந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள். சுக்கிரனுங்கிறது அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள். சுக்கிரனுங்கிறது பெண்களை சார்ந்த, பெண்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய, என்ன சொல்கிறது, லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையிருக்கிறது. சுக்கிரன் 4ல் உட்கார்றார். அப்போ சுக்கிரன் 4ல் உட்காரும்போது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், இது எத்தனையும் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. நிறைய பேர்த்துக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ தடை நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். சார், ஒரு வீடு வாங்க முடியல சார், வீடு வாங்கணுன்னு ஆசைப்படுறேன், ஒரு லொக்கேஷன் கிடைக்கல, ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது. இது அத்தனையும், இந்த தடைகள் அத்தனையும் நிவர்த்தி ஆகிறது. விற்காத நிலம் கூட விற்பனையாகக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட்டில் என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட்டில் லாபத்தை தரக்கூடிய தன்மை. ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்க, அதாவது வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் பங்குனி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம்ங்கிறத பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா.
5ஆம் அதிபதி வலுப்பெறணும். இந்த மாதம் வலுப்பெற்றிருக்கார். பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கிறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு. குலதெய்வ அருள் கராட்சம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். ஸோ 5க்குரியவன் வலிமை பெறுகிறது. பதவி கிடைக்கும். அரசியலில் நாட்டத்தை கொடுக்கும். அரசியல் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், அரசியலில் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை, வெற்றி பெறக்கூடிய தன்மை, இப்படி அரசு சார்ந்த அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். குரு தான் வங்கி, பணத்தை கொடுக்கும். வங்கியில் கடன் வேணுமா? நிச்சயமாக கடன் கொடுக்கும். 6ஆம் இடம் கடன். குரு 6ல் இருக்கார். வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிற்று ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு தொந்தரவு, வயிற்றில் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதில் ஹெல்த்தில் அது ஸ்டொமக் ரிலேட்டடில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேர 12ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 12ஆம் இடம் என்பது தூரதேசம். அப்போ ஒரு வேலைக்கு தூரமாக செல்லக்கூடிய அமைப்பு, உங்கள் டிஸ்ட்ரிக்டிலிருந்து அடுத்த டிஸ்ட்ரிக்டு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை, அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இப்படி வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகம் என்பது மகரத்துக்கு சிறப்பு பெறுகிறது. சார், திருமண வாய்ப்புகள் கைகூடுமா? 7ஆம் இடத்தை பார்க்கணும். சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன், கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் உச்சபலம் 4ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோடு இருக்க போகிறார். அப்போ காரக கிரகமும் வலுப்பெறுகிறது. அப்போ திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 வருஷமாக இருந்த 7.5 சனி முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ அந்த தடையும் இல்லை. அப்போ திருமணத்துக்கு தடை இல்லை, தொழிலுக்கு தடை இல்லை, மற்ற எல்லா விஷயத்திலும் நிறைய அனுபவங்களை கொடுத்திருந்ததுன்னு சொல்லலாம். மனதால், உடலால், கடனால், உறவுகள் எப்படிப்பட்டது, பணம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏன் இல்லாமல் லேக்காக இருந்தோம், நல்ல தொழில் அமைக்கலை, எதனால் என்ன, அத்தனை விஷயங்களும் கண்டறிந்து நல்ல திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய, இனி ஏறுமுகம்தான் மகரத்துக்கு. இனி இறங்குமுகம் என்பது இல்லை, இனி ஏறுமுகம் என்கின்ற அமைப்பில் தான் இருக்கிறது. தகப்பன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத மகர ராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா தகப்பனுங்கிறது 8ஆம் அதிபதியாக, சூரியனுங்கிறது 8ஆம் அதிபதியாக வருவார். அதே சமயத்தில் புதன் 9க்குரியவன், தகப்பன் ஸ்தான அதிபதி புதன் இப்போ ராகுவோடு இருந்ததுனால அவருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். குரு 10ஆம் இடத்தை பார்த்தார். ஒரு மாற்றம் கிடைக்கும். பதவியில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், டிபார்ட்மெண்ட் சேஞ்சு, வேலை மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சார், யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் சார் வேலையில் அப்படின்னீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் மகர ராசி மகர லக்னமாக இருந்து சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், கும்பத்தில் இருக்கார். அப்போ வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்துல இருக்குது. ராகு 3ஆம் இடத்துல உங்கள் ஜனன ஜாதகத்தில் 3ஆம் இருக்குன்னா அப்பவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வேலையை மட்டும் விட்டுட்டு தேடக்கூடாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, வேலை என்பதை குறிக்கக்கூடிய அந்த இடம் 6ஆம் இடம். அப்போ குருவும் கெடாமல் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். 10ஆம் அதிபதி தொழிலும் 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் கெடாமல் இருக்கணும். கெடாமல் இருந்தால் உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை. அது இந்த மாதம் கண்டிப்பாக வேலை இழந்தவர்கள் அல்லது வேலையில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் அமையப்பெறுகிறது. இடம், நிலம், வீடு, வண்டி, வாசல் எந்த குறையில்லை. ஸோ நல்ல செய்திகளை
ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் உங்கள் காதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த பங்குனி மாதம். மகர ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.